Taste the Daily. நிதி மேலாண்மையை சீரமைக்க நிபுணர்களை கொண்டு குழு அமைத்து அதிக அளவில் கடன் வாங்கியதுதான் ஸ்டாலின் அரசின் சாதனை என அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி விமர்சித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் எழுச்சி பயண பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் திமுகவை போல் பொய்களை கட்டவிழ்த்து ஆட்சிக்கு வரவேண்டிய சூழல் அதிமுகவுக்கு இல்லை எனவும் சூளுரைத்தார். நீங்க நிதி மேலாண்மை குழு அமைக்கப்படுறீங்க, குழு அமைச்சீங்க. அந்த குழுல நிபுணர்களை நியமிப்பதா சொன்னீங்க, நிபுணர்கள் நியமிச்சீங்க. இந்த 4 ஆண்டுல இந்த நிபுணர் குழு அமைக்கப்பட்டு இந்த நிபுணர்கள் எல்லாம் அலசி ஆய்ந்து 4,38,000 கோடி கடன் வாங்கிக்கிறாங்க. இந்த குழுனுடைய என்ன வேலை? இந்த குழுனுடைய பணி நிதி மேலாண்மை சரி செய்யும். அதாவது ஏற்கனவே இருக்கிற கடனை குறைக்க வேணும், வருவாயை பெருக்க வேணும். இதுதான் இந்த குழுனுடைய பணி. அதற்கு மாறா கடன் வாங்குறதுக்கு தான் இந்த குழுவை திரு ஸ்டாலின் அமைச்சிருக்கிறார். 4,38,000 கோடி 4 ஆண்டுகளை கடன் வாங்கியிருக்கிறார். இன்னும் ஓராண்டு எஞ்சி இருக்கிறது, 25, 26 இந்த ஆண்டு. இதுல 1 லட்சம் கோடி கடன் வாங்குவதாக திட்டமிட்டு இருப்பதாக தகவல். ஆக திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டு காலம் நிறைவு பெறுகின்ற பொழுது 5,38,000 கோடி கடன் வாங்கி நம்மளை இங்க இருக்கிறீங்க அத்தனை பேர் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி மக்கள் மீதும் கடனை சுமத்திட்டு போயிட்டாங்க, கடன்காரன் ஆக்கிட்டாங்க. திமுக ஆட்சிக்கு வந்து நம்ம எல்லாம் கடன்காரன் ஆக்குனதுதான் திமுக சாதனை. இது நாளைக்கு பேசுவார், நிதி அமைச்சர் பேசுவார். இதுல சரியா இருக்குது, அதுல சரியா இருக்குன்னு புள்ளி விவரத்தை கொடுப்பார். இந்த புள்ளி விவரமா வந்து கடனை கட்ட போகுது. நான் சொல்லுவது தவறா இருந்தா தவறுன்னு சொல்லுங்க. அதை விட்டுட்டு ஏதோ பேசி மக்களை குழப்பி மடைமாற்றம் செய்யாதீர்கள். எங்களை பொறுத்த வரைக்கும் உண்மையை பேசி மக்களுக்கு விளக்கி நேர்மையான முறையிலே அதிமுக செயல்பட்டுக் கொண்டு என்பதற்கு எங்களுடைய பேச்சே சாட்சி. நாங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு கருத்தும் உண்மையான கருத்து. உங்களை போல பொய்ய பேசி ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கு எங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை கிடையாது. உங்களுக்கு அப்படிப்பட்ட நிலைமை இருக்கின்றது. குடும்ப கட்சி, குடும்ப ஆட்சி, வாரிசு அரசியல், இப்படிப்பட்ட கட்சி திமுக கட்சி. ஆகவே நீங்கள் அப்படித்தான் செயல்படுவீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, நேர் வழியிலே பின்பற்றி தமிழகம் வளர்ச்சி பெற, தமிழகம் ஏற்றம் பெற பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி நாட்டு மக்களுக்கு நன்மதிப்பை பெற்றிருக்கிறோம்.